நாங்கள் படிடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அருள்வாக்கு. யாராவது ஒருவர். அதிகாரம் 2 மக்கபேயர் அதிகாரம் 12 இறைவார்த்தைகள் 43 முதல் 45 முடிய. தம் மக்கள் ஒவ்வொருவரிடம் இருந்தும் யூதா பணம் திரட்டி 6 கிலோ வெள்ளி சேகரித்து பாவம் போக்கும் பலி ஒப்பு கொடுக்கும்படி எருசலேமுக்கு அனுப்பி வைத்தார். இச்செயல் மூலம் உயிர்த்தெழுதலை மனதில் கொண்டு நன்முறையில் மேன்மையாக நடந்து கொண்டார். ஏனெனில் வீழ்ந்தோர் மீண்டும் எழுவர் என்பதை எதிர்பார்த்திருக்கவில்லை என்றால் அவர் இறந்தோருக்காக மன்றாடியது தேவையற்றதும் மடமையும் ஆகும். ஆனால் இறைப்பற்றுடன் இறந்தோர் சிறந்த கைமாறு பெறுவர் என்று அவர் எதிர்பார்த்திருப்பாரெனில் அது இறைப்பற்றை உணர்த்தும் தூய எண்ணமாகும். ஆகவே இறந்தவர்கள் தங்கள் பாவத்தினின்று விடுதலை பெறும்படி அவர் அவர்களுக்காக பாவம் போக்கும் பலி ஒப்பு கொடுத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. பதிலுரை பாடல் நம் பல்லவி. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனமுடன் கேட்கட்டும். பல்லவி. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தாம் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடந்திடுவார். பல்லவி. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. ஆண்டவருக்காக நான் ஆவலுடன் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் ஆண்டவருக்காக காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு அவரிடமே உள்ளது. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. அன்புக்குரியவர்களே, இதோ இக்கல்லறை தோட்டத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற அத்தனை ஆன்மாக்களும் முடிவில்லா வாழ்வடைய சிறப்பாக மன்றாடுவோம். நம்முடைய பதில், முடிவில்லா வாழ்வை ஆண்டவரே இவர்களுக்கு அளித்தருளும். சொல்லுவோம். இறைவா, இறந்த எங்கள் பெற்றோர், சகோதர சகோதரிகள் அனைவருடைய ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் தங்கள் குற்றங்களுக்கான தண்டனையிலிருந்து விடுதலை அடைந்து விரைவில் உமது ஆறுதலை பெற வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். முடிவில்லா வாழ்வை ஆண்டவரே இவர்களுக்கு அளித்தருளும். இறைவா, இறந்து போன எங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுடைய ஆன்மாக்களுக்கு இரக்கம் காண்பித்து அவர்கள் உமது அரவணைப்பில் வந்து சேர்வார்களாக. முடிவில்லா வாழ்வை ஆண்டவரே இவர்களுக்கு அளித்தருளும். இறைவா, இக்கல்லறை தோட்டத்தில் அடக்கம் செய்யப்பட்டுள்ள நம்பிக்கையாளர்கள் மீது, குறிப்பாக யாரும் நினையாத ஆன்மாக்கள் மீது கருணை கண் காட்டியருளும். இதனால் அவர்கள் உமது அன்பு முகத்தை காணும் பேறு பெறுவார்களாக. முடிவில்லா வாழ்வை ஆண்டவரே இவர்களுக்கு அளித்தருளும். இறைவா, இறந்து போன குருக்கள், கன்னியர், நம்பிக்கையாளர் அனைவரும் உமது இரக்க பெருக்கத்தை முன்னிட்டு உமது ஆறுதலையும் முடிவில்லா அமைதியும் பெறுவார்களாக. நம்மை விட்டு பிரிந்து இறைவனை சேர்ந்து நம் குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், இக்கல்லறை தோட்டத்தில் அடக்கம் செய்யப்பட்டுள்ள அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் விண்ணக தந்தை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமைகளை எங்களை விட்டருளும்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இரக்கம் காட்டுவதும் மன்னிப்பு அளிப்பதும் உமது இயல்பு. ஆகையால் உம் திருவடிகளுக்கு வந்துள்ள இக்கல்லறை தோட்டத்தில் அடக்கம் செய்யப்பட்டுள்ள அத்துணை ஆன்மாக்கள் மீதும் இரக்கம் கொண்டு அவர்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், குடும்பத்தார் உமக்கு செலுத்துகின்ற ஜெபங்களை எல்லாம் ஏற்று அவர்களது குற்றங்களையும் அவற்றிற்குரிய தண்டனையும் மன்னித்து அமைதியையும் முடிவில்லா வாழ்வையும் தந்திடுமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரை நித்தி இளைப்பாற்றி இவர்களுக்கு அளித்தருளும். முடிவில்லா ஒளி இவர்கள் மேல் ஒளிர்வதாக. சமாதானத்தில் இவர்கள் இளைப்பாறுவார்களாக. ஆமென். இறந்தோர் வாழ்வு ஒளி பெறுக, அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெறுக, அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. நின்னொழியவர் மேல் ஒளிர்ந்திடுக, நின்னொழியவர் மேல் ஒளிர்ந்திடுக. புவியில் நீதமவர் நினைவு நிலைத்திடுக. தீயவை யாவும் விலகிடுக,